ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஜ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியோட எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் ஆகக்கூடிய கண்டென்ட். குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 எல்லாத்துக்குமே யூஸ் ஆகக்கூடிய கண்டென்ட் தான். அதில் இப்போ நம்ம குரூப் 1 ஃபேஸ் பண்ணி நம்ம டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் ஆல்ரெடி 2 டாபிக் நம்ம முடிச்சிட்டோம், சரிங்களா? ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி முடிச்சிட்டோம், தென் வந்து ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் முடிச்சிட்டோம், சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய சிலபஸில் இருக்கக்கூடிய 3வது டாபிக், சரிங்களா? ஸோ இந்த 3வது டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஓல்டு சிலபஸை பேஸ் பண்ணது, சரிங்களா? இது ஓல்டு, தென் இங்கே கொடுத்துருக்கக்கூடியது நியூ. ரெண்டுமே சேம் தான், சரிங்களா? அதனால் ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஓல்டு கண்டென்ட்ல தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஓல்டு கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு யூனிட் 8ல் நமக்கு கொடுத்துருக்காங்க. நியூ கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு யூனிட் 6ல் கொடுத்துருக்காங்க. பட் அதே தான், சரிங்களா? ஸோ தமிழ் லிட்ரேச்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், சரிங்களா? இது சங்க காலத்திலிருந்து இக்காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ டைரெக்டாக கேள்விகளுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா டேரெக்டாக பார்த்துக்கோங்க. அதர்வைஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே. சீவக சிந்தாமணிக்குரிய மற்றொரு பெயர் யாது? சீவக சிந்தாமணிக்கு உரிய மற்றொரு பெயர் யாது? எஸ், சரியான பதில் ஆப்ஷன் பி, மணநூல். ஆப்ஷன் பி, மணநூல். சலவரை சாரா விடுதல் இனிதே. சலவரை சாரா விடுதல் இனிதே. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? சலவரை சாரா விடுதலை இனிதே என்கிற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? எஸ், ஆப்ஷன் பி, இனியவை 40. ஆப்ஷன் பி, இனியவை 40. சலவர் என்பதனுடைய பொருள் என்ன? சலவர் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் சி, வஞ்சகர். ஆப்ஷன் சி, வஞ்சகர். திரிகடுகம் எனும் நூலில் நன்மை தரும் நூல்களின் எண்ணிக்கை எத்தனை? நன்மை தரும் நூல்களின் எண்ணிக்கை எத்தனை? 44, 55, 66, 77. எஸ், ஆப்ஷன் சி, 66. திரிகடுகம் என்னும் நூலில் தீமை தரும் நூல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? எஸ், ஆப்ஷன் ஏ, 34. முது சொல் என்று அழைக்கப்படும் நூல் எது? முது சொல் என்று அழைக்கப்படும் நூல் எது? பழமொழி 400. பழமொழி 400. நிலையாமையை பாடக்கூடிய நூல் எது? நிலையாமையை பாடக்கூடிய நூல் எது? முதுமொழி காஞ்சி. ஆப்ஷன் பி, முதுமொழி காஞ்சி. அறிவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் எது? அறிவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் எது? எஸ், ஆப்ஷன் சி, முதுமொழி காஞ்சி. அறிவுரை கோவை, முதுமொழி காஞ்சி. ஆத்திச்சூடியின் முன்னோடி என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆத்திச்சூடியின் முன்னோடி என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆப்ஷன் ஏ, முதுமொழி காஞ்சி. தமிழருக்கு அருமருந்து எனும் பெயருடைய நூல் எது? தமிழருக்கு அருமருந்து எனும் பெயருடைய நூல் எது? ஆப்ஷன் பி, ஏலாதி. சீவக சிந்தாமணிக்குரிய மற்றொரு பெயர் யாது? சீவக சிந்தாமணிக்குரிய மற்றொரு பெயர் யாது? மேலே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். சேம் கொஸ்டின் ரிப்பீட் பண்ணியிருக்கேன், அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடுறேன், சரிங்களா? ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடலாம். புறநானூற்றில் உள்ள புறத்திணைகள் எத்தனை? புறநானூற்றில் உள்ள புறத்திணைகள் எத்தனை? எஸ், ஆப்ஷன் பி, 11. ஆப்ஷன் பி, 11. பத்துப்பாட்டில் அகமும் புறமும் கலந்த நூல் எது? பத்துப்பாட்டில் அகமும் புறமும் கலந்த நூல் எது? ஆப்ஷன் ஏ, நெடுநல்வாடை. பத்துப்பாட்டில் ஆற்றுப்படை நூல்கள் கூறும் நூல்களின் எண்ணிக்கை எத்தனை? பத்துப்பாட்டில் ஆற்றுப்படை நூல்கள் கூறும் நூல்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆப்ஷன் ஏ, 5. அகநானூற்றில் திணை வைப்பு முறையில் 4, 14 என்ற எண்களில் வரக்கூடிய திணை எது? ஆப்ஷன் ஏ, முல்லை. பத்துப்பாட்டு நூல்களில் புறநூல் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது? பத்துப்பாட்டு நூல்களுள் புறநூல் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது? ஆப்ஷன் டி, மதுரை காஞ்சி. அகநானூற்றை தொகுப்பித்தவர் யார்?
அகநானூற்றை தொகுப்பித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ பாண்டியன் உக்கிர பெருவழுதி. பாண்டியன் உக்கிர பெருவழுதி. பின் வருவனவற்றுள் தமிழரின் வாழ்வியல் கருவூலம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது? எஸ், ஆப்ஷன் பி புறநானூறு. தூதின் வழிகாட்டி என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது? ஆப்ஷன் ஏ குறுந்தொகை. இரும்பு கடலை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது? ஆப்ஷன் பி பதிற்று பத்து. தமிழர் வரலாற்று பெட்டகம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது? ஆப்ஷன் சி புறநானூறு. நெடுந்தொகை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது? ஆப்ஷன் ஏ அகநானூறு. கற்றறிந்தோர் ஏத்தும் களி என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது? ஆப்ஷன் டி கலித்தொகை. அகப்பாட்டு என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது? அகநானூறு. ஓங்கு பரிபாடல் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது? பரிபாடல். 14 கீழ்கணக்கு நூல்களில் அகநூல்களின் எண்ணிக்கை எத்தனை? 6. 14 கீழ்கணக்கு நூல்களில் புறநூல்களின் எண்ணிக்கை எத்தனை? 1. கார் 40 என்னும் நூலின் ஆசிரியர் யார்? கண்ணன் கூத்தனார். சிறுபஞ்சமூலம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் பி காரியாசன். பதிற்று பத்து என்பது எந்த மன்னரை, எந்த மன்னர்களின் 10 பேரின் சிறப்புகளை பாடுவதாக அமைந்துள்ளது? ஆப்ஷன் சி சேர மன்னர்கள். சொல்ல வந்த கருத்தை உள்ளுரை வழியாக உரைப்பது டேஸ் பாடல்களின் சிறப்பு ஆகும்? அகநானூறு பாடலின் சிறப்பு. பின் வருபவர்களில் ஐங்குறுநூறை தொகுப்பித்தவர் யார்? மாஞ்சரஞ்சேரல் ஈரும்புரை. இதுவரைக்கும் நமக்கு கிடைத்துள்ள பரிபாடல் நூல்களில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? 22. இன்னா 40 என்னும் நூலின் ஆசிரியர் யார்? கபிலர். இனியவை 40 என்னும் நூலின் ஆசிரியர் யார்? பூதஞ்சேந்தனார். களவழி 40 என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் சி பொய்கையார். கல்வி கரையில கற்பவர் நாள் சில. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? நாலடியார். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என சிறப்பிக்கப்படக்கூடிய நூல்கள் எது எது? திருக்குறள் மற்றும் நாலடியார். முத்தரையர் பற்றி கூறக்கூடிய நூல் எது? நாலடியார். யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி, இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் பி நான்மணிக்கடிகை. திரிகடுகம் நூலின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆப்ஷன் சி 100. முதுசொல் முன்னாடியே பார்த்ததானே? எஸ், பார்த்தாச்சு. தமிழருக்கு அருமருந்து, தமிழருக்கு அருமருந்து, இதுவும் முன்னாடியே பார்த்ததுதான். சரி, அப்படியே ஆன்சர் சொல்றேன். நிலையாமையை பாடும் முன்னாடி பார்த்தது. பாம்பரியும் பாம்பின் கால் 54வது கொஸ்டின். பாம்பரியும் பாம்பின் கால் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? எஸ், ஆப்ஷன் சி பழமொழி 400. அகநானூற்று பாடல்களை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை? ஆப்ஷன் ஏ 145.
சிறைப்புறம் நின்ற தலைவனுக்கு தோழி கூறியதில் எப்பொருள் வெளிப்படுகிறது? ஆப்ஷன் சி இறைச்சி பொருள். அகநானூற்றின் அடிவரையறை டேஸிலிருந்து டேஸ் வரை? 13 31 வரை. 9 அடி சிற்றல்லையும் 12 அடி பேரல்லையும் கொண்ட நூல் எது? ஆப்ஷன் பி நற்றிணை. களிற்றியானை நிறையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை என்ன? ஆப்ஷன் டி 120. அகநானூற்றின் வேறு பெயர் என்ன? ஆப்ஷன் டி நெடுந்தொகை. கற்றறிந்தோர் ஏத்தும் களி கலித்தொகை. பின் வருவனவற்றுள் கலிப்பா என்ற பாவகையால் பெயர் பெற்ற ஒரே 8 தொகை நூல் எது? ஆப்ஷன் சி கலித்தொகை. கலித்தொகையை தொகுத்தவர் யார்? ஆப்ஷன் டி நல்லந்தோனார். ஐங்குறு நூறு டேஸ் அடி சிற்றல்லையும் டேஸ் அடி பேரல்லையும் கொண்டது. 3 அடி சிற்றல்லையும் 6 அடி பேரல்லையும் கொண்டது. குறுந்தொகை நூலை தொகுத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ பூரிக்கோ. இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது? இயற்கை ஓவியம் பத்துப்பாட்டு. நன்று நன்றென்னும் மாக்களோடு இன்று பெரிது எனும் ஆங்கனதவையே இப்பாடல் டாஸ் திணையை சார்ந்தது. ஆப்ஷன் பி குறிஞ்சி திணையை சார்ந்தது. கலித்தொகையை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆப்ஷன் பி 5. பின் வருபவர்களில் முல்லைத்திணையை பாடுவதில் வல்லவர் யார்? ஆப்ஷன் பி பேயனார். ஸோ உங்களுக்கு கீழே வீடியோவில் பாட்டம் சைடில் ஒரு சின்ன ஒரு கிளிப் மட்டும் மூவ் ஆகிட்டு இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷனுக்கான லுக்கு தான். ஸோ நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. அதுக்கான லிங்க்கை நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கொஸ்டினாக இருக்கட்டும் சரி, இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட ஓல்டு கொஸ்டினாக இருக்கட்டும் சரி, அது போக இயல் வைஸ் இருக்கக்கூடிய தமிழ் கொஸ்டின்ஸ், லெசன் வைஸ் இருக்கக்கூடிய ஜிகே கொஸ்டின்ஸ், இது எல்லாமே 24/7 எவ்வளோ டைம் வேணால் எழுதி பார்க்குறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸோட நம்ம அப்ளிகேஷனில் அவைலபிள் இருக்குது. மிஸ்டேக்ஸாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து சால்வ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு சில கேள்விகள் நமக்கு வந்து மிஸ்டேக்ஸாக இருந்தது, அது எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 60,000க்கு மேற்பட்ட கேள்விகள் நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன் அவைலபிள் இருக்குது. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. இது போக உங்களுக்கு அடுத்த அப்டேட்டில் லைவ் காம்படிஷன் ஆல்சோ உங்களுக்கு நாங்கள் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அதுலேயும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்போனன்ட் கூட இன்னொரு பர்சன் ரேண்டமாக ஒரு பர்சன் டெஸ்ட் எழுதுவாங்க. அந்த மாதிரி டெஸ்ட்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ மறக்காமல் அட்டன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரியா? சரி, ஓகே. தென் அடுத்த கேள்வி, களி என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது? களி என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது? ஆப்ஷன் சி கலித்தொகை. நெடும்பாட்டு என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது? நெடும்பாட்டு என்று அழைக்கப்படக்கூடியது எஸ் முன்னாடி பார்த்தது தான். ஆப்ஷன் ஏ அகநானூறு. நல்ல குறுந்தொகை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது? எஸ் அதிலே இருக்கு குறுந்தொகை. நற்றிணை பாடல்களின் எண்ணிக்கை என்ன? ஸோ அதனுடைய அடிமாறி சரிங்களா? நற்றிணை 9 12. போருக்கு காரணம் பொறாமை என குறிப்பிடக்கூடிய நூல் எது? போருக்கு காவியம் பொறாமை என குறிப்பிடக்கூடிய நூல் எது? ஆப்ஷன் டி சூளாமணி. மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறக்கூடிய நூல் எது? மூவேந்தர்கள் பற்றிய செய்திகளை குறிப்பிடக்கூடிய நூல் எது? ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். இளங்கோவடிகள் எந்த நாட்டை சார்ந்தவர்? சேரநாடு. மணிமேகலையின் ஆசிரியர் பெயர் என்ன? சீத்தலை சாத்தனார். தண்டமிழ் ஆசான், சாத்தான், நன்னூற் புலவன் என்று சாத்தனாரை போற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள். மணிமேகலை யாரிடம் அறிவுரை பெற்றாள்?
அரவண அடிகள், பௌத்த துறவி. மணிமேகலை முதலில் பசியை நீக்கியது யாருக்கு? ஆப்ஷன் டி காயசண்டிகை. சிலப்பதிகாரத்தில் உள்ள மொத்தம் காண்டங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? சிலப்பதிகாரத்தில் உள்ள மொத்த காண்டங்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ 3. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யார்? ஆப்ஷன் பி ஆதிரை. பின் வருவனவற்றுள் விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எது? ஆப்ஷன் பி சீவக சிந்தாமணி. தோளாமொழி தேவர் பற்றிய குறிப்பு எங்குள்ளது? சிரவண பெலகோலா. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்று பாடியவர் யார்? ஆப்ஷன் சி பாரதியார். பின் வருவனவற்றுள் சீவக சிந்தாமணியை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் சி திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணிக்குரிய மற்றொரு பெயர் யாது? முன்னாடியே பார்த்தது தான். தென் சலவரை சாரா, அதுவும் நம்ம பார்த்தது. சலவர் ஓகே, ஸ்கிப் பண்ணிக்கிறேன். முதுசல் அவ்வளோதான் நினைக்கிறேன். சரிங்களா? எஸ், அவ்வளோதான் இதனுடைய மொத்த கேள்விகளின் எண்ணிக்கை. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸோட கண்டென்ட்டில் இந்த 3 கண்டென்ட்டுமே முடிச்சாச்சு. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு, தென் செகண்ட் முடிச்சாச்சு, தென் தேர்ட் முடிச்சாச்சு. தென் அடுத்த கண்டென்ட்டில் திருக்குறள் சார்ந்த கேள்விகள். சரிங்களா? திருக்குறள் சார்ந்த கேள்விகளையே நமக்கு வந்து இந்த தனித்தனியாக பிரிச்சிருக்காங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பார்ப்போம். திருக்குறள் மட்டுமே கிட்டத்தட்ட 4 கேட்டகரியாக நம்ம பார்க்க போகிறோம். 4 வீடியோவை நம்ம பார்ப்போம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்கள் வந்து தெளிவாக அட்டன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலமாக நீங்கள் டெலிகிராம் சேனல்லையும் ஆட் ஆகிக்கோங்க. அதில் ஃபுல் அப்டேட் எல்லாமே நம்ம வந்து கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடிஷ்னல் கேள்விகள் எல்லாமே நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய கம்யூனிட்டி டேப்ல நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். அதில் நீங்கள் வந்து எழுதி டெஸ்ட் எழுதி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். சரிங்களா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னே கொஞ்ச நாள் வீடியோஸ் வந்து பெண்டிங்கில் இருந்திருக்கும். ஸோ கொஞ்சம் கொடுக்காம இருந்திருப்போம். ஸோ கொஞ்சம் அகாடமி இருக்கனால இப்போ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கறதுனால டெய்லி உங்களுக்கு வீடியோஸ் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? ஒரு டைம் இப்போ இந்த வீடியோ இருக்குன்னா அடுத்த வீடியோ இந்த டைம் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் வந்து சொல்லிடுவேன். சரிங்களா? சரி, ஓகே. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.